ஃபஸ்ட்டு நீ பேசிலாம் வெல்வது அவ்வளவு எளிது கிடையாது. அதுவும் ஒரு 2 வருஷம் பின்னாடி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு, நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று ஆடு மாடுகையெல்லாம் கூட்டம் நடத்தக்கூடிய காலம் இன்று உருவாகி விட்டது. சரி, ஜனங்க தான் வரமாட்டேங்குது அப்படின்னு கூப்பிட்ற பட்டியில் அடட்டா எல்லாத்தையும். நீ எங்கே ஓடுறேன்னு பார்க்குறேன். நீ மழை பெஞ்சாலும் ஓடக்கூடாது. ஆட்கள் விடாத. அவன் பேசுவதில்லை, அதற்காக எங்க அண்ணா பேசுறாரு. அதெல்லாம் கேரளாவுக்கு அடிமாடா போயிட்டு இருந்து போல இருக்கு. அப்படியே லாரியை மட்டைக்கு கொண்டு வந்து திருப்பிடா மதுரைக்கு என்று தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம். நாமளும் எவ்வளவு மாதிரியான மாநாடுகள் பார்த்திருப்போம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் கூட்டமா போய் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுன்னு நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையா ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல மதுரையில நடக்குது.